இது ஒட்டுமொத்த தேசத்தின் திட்டம். களத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வதிலிருந்து இந்த அனுபவம் மிகவும் வித்தியாசமானது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அனுபவம் என்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வந்த அனுபவம் குறித்து இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷா சுக்லா தெரிவித்தார். இந்திய விண்வெளி வீரரும் ஆக்சியம் 4 மிஷன் குழு தலைவருமான சுபன்ஷா சுக்லா கூறியதாவது: நீங்கள் எவ்வளவு பயிற்சி செய்திருந்தாலும் அதன் பிறகு நீங்கள் ராக்கெட்டில் அமர்ந்து பயணத்தை தொடங்கும் போது அது மிகவும் வித்தியாசமான உணர்வை தரும். அது எப்படி இருக்குமென்று நான் கற்பனை செய்து பார்த்ததில்லை. இது மிகவும் உற்சாகத்தையும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதை உங்களுக்கு வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை. இது ஒட்டுமொத்த தேசத்தின் திட்டம். களத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வதிலிருந்து இந்த அனுபவம் மிகவும் வித்தியாசமானது. இந்த திட்டத்தை சாத்தியமாக்குவதற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த திட்டத்தை உருவாக்கி இறுதியாக அதை நிறைவேற்றியதற்காக இந்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த முழு திட்டத்தையும் செயல்படுத்தியதற்காக இஸ்ரோவிற்கும் மக்களுக்கும் இஸ்ரோவில் உள்ள எனது சக ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆக்சியம் 4 பணிக்கான சோதனைகளை செயல்படுத்திய ஆராய்ச்சியாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்களின் பங்களிப்பு விலைமதிப்பற்றது. இந்த பணியை நம் நாட்டின் மக்களுக்கு கொண்டு சென்று அனைவரும் பார்க்கும் வகையில் அணுகக்கூடியதாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். இறுதியில் இந்த பணியை தாங்கள் உண்மையில் சொந்தமாக வைத்திருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். இது முழு நாட்டிற்கும் ஒரு பணி என்று நான் உண்மையிலேயே உணர்ந்தேன். ஆக்சியம் 4 பணி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான ஒரு பணியாகும். நாங்கள் க்ரூ டிராகனில் உள்ள பால்கன் 9 ராக்கெட்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 2 வார காலத்திற்கு பறந்து சென்று பின்னர் திரும்பினோம். புளோரிடாவில் கேப் கானவெலில் இருந்து ஏவப்பட்டது. மேலும் மீட்பு பசிபிக் பெருங்கடலில் உள்ள சாண்டிகோவின் கடற்கரையில் இருந்தது. தற்போது மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லக்கூடிய 3 வாகனங்களில் க்ரூ டிராகன் ஒன்றாகும். ரஷ்யாவிலிருந்து ஏவப்படும் க்ரூ டிராகனிலும் பயிற்சி பெற எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது. டிசம்பர் மாதம் இஸ்ரோ காகன்யா திட்ட சோதனை பணியை தொடங்க உள்ளது. இந்தியா தயாராக உள்ளது. இவ்வாறு சுக்லா கூறியுள்ளார்.